வணக்கம். டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீலிங் ஃபேன் பாடி மற்றும் அதன் வைண்டிங்களுக்கு இடையேயான மின்காப்பின் மதிப்பு எவ்வளவு இருக்க வேண்டுமென பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? 0.5 மெகோமுக்கு குறையாமல், 2 மெகோமுக்கு குறையாமல், 1 மெகோமுக்கு குறையாமல், 3 மெகோமுக்கு குறையாமல். ஆன்சர் 2 மெகோமுக்கு குறையாமல். ரெண்டாவது கொஸ்டின், சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஃபியூஸ் ரேட்டிங் அளவானது டேஷுக்கு 3 மடங்குக்கு சமமாக இருக்க வேண்டும். ரன்னிங் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங், நோ லோட் கரண்ட், ஃபுல் லோட் கரண்ட். ஆன்சர் ஃபுல் லோட் கரண்ட். மூன்றாவது கொஸ்டின், சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் லோடு மின்னோட்டத்தை கணக்கிட எந்த சூத்திரம் பயன்படுகிறது? V/P cos theta, V/P sin theta, P/V cos theta, Vp sin theta. ஆன்சர் P/V cos theta. நான்காவது கொஸ்டின், எந்த வகையான பம்பானது தண்ணீரை தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு வெளியேற்றுகிறது? சப்மெர்சிபிள் பம்ப், ஜெட் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஆன்சர் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஐந்தாவது கொஸ்டின், குறைந்த அழுத்தத்தில் அதிக அளவு தண்ணீரை பெற எந்த பம்ப் பயன்படுத்தப்படுகிறது? ஜெட் பம்ப், பிஸ்டன் பம்ப், சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஆன்சர் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஆறாவது கொஸ்டின், பம்பானது தண்ணீரை வெளியேற்றாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தண்ணீர் வெளியேற்றப்படும் உயரம் அதிகமாக இருத்தல், பால் பேரிங் சேதமடைந்திருத்தல், ஜங்ஷன் பைப் கசிவு இருத்தல், பம்பு கேசிங்கும் சக்ஷன் பைப்பும் பிரைமிங் ஆகாதிருத்தல். ஆன்சர் பம்பு கேசிங்கும் சக்ஷன் பைப்பும் பிரைமிங் ஆகாதிருத்தல். ஏழாவது கொஸ்டின், தவறான இணைப்பின் காரணமாக ஒரு பம்ப் மோட்டாரானது எதிர் திசையில் சுழற்சியை கொண்டுள்ளது. இந்த குறைபாட்டை எவ்வாறு நீ அறிவாய்? பம்பு அதிகப்படியான நீரை வெளியேற்றும், பம்பு நீரை வெளியேற்றாது, பம்பு மோட்டார் சுழலும் போது அதிக வெப்பமடையும், மோட்டார் சர்க்யூட்டின் ஃபியூஸ் எரிந்துவிடும். ஆன்சர் பம்பு நீரை வெளியேற்றாது. ஒன்பதாவது கொஸ்டின், ஒரு பம்பை சரி செய்த பிறகு அது முன்பு வெளியேற்றிய நீரை விட குறைவாக வெளியேற்றுகிறது. இக்குறைபாட்டிற்கான காரணம் என்ன? தொட்டியில் நீர் உயரம் அதிகமாக உள்ளது, இம்புல்லர் சேதமடைந்துள்ளது, பம்பு சுழலும் திசை மாறியுள்ளது, அதிக ஃப்ரீக்வன்சி காரணமாக மோட்டார் வேகமாக சுழல்கிறது. ஆன்சர் இம்புல்லர் சேதமடைந்துள்ளது. பத்தாவது கொஸ்டின், பம்பில் தேவைக்கு அதிகமாக கசிவு ஏற்பட காரணம் என்ன? பவுண்டேஷன் உறுதியாக இல்லாதிருத்தல், கிளாண்ட் பகுதியில் முறையாக பேக்கிங் செய்யாதிருத்தல், ஷாஃப்ட் சிலிவ் சேதமடைந்திருத்தல், சக்ஷன் உயரம் அதிகமாக இருத்தல். ஆன்சர் கிளாண்ட் பகுதியில் முறையாக பேக்கிங் செய்யாதிருத்தல். 11வது கொஸ்டின், மோட்டாரில் உள்ள ஃபீல்டு பேரிங்க்கு எவ்வளவு காலத்திற்கு ஒருமுறை லூப்ரிகேஷன் செய்ய வேண்டும்? அடிக்கடி, மாதம் ஒரு முறை, லூப்ரிகேஷன் செய்ய தேவையில்லை, காலாண்டிற்கு ஒரு முறை. ஆன்சர் லூப்ரிகேஷன் செய்ய தேவையில்லை. 12வது கொஸ்டின், ஒற்றை ஃபேஸ் மோட்டார்கள் வர்த்தக ரீதியில் எத்தனை குதிரைத்திறன் வரை தயாரிக்கப்படுகிறது? 1 HP, 2 HP, 5 HP, 10 HP. ஆன்சர் 2 HP. 13வது கொஸ்டின், ஒற்றை ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எதை உற்பத்தி செய்கிறது? பொருத்தமான தொடக்கு முறுக்கு விசை, சுழல்கின்ற காந்தபுலம், பல்சேட்டிங் முறுக்கு விசை, மாற்று முறுக்கு விசை. ஆன்சர் பல்சேட்டிங் முறுக்கு விசை. 14வது கொஸ்டின், பெரும்பாலான சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்கள் டேஷ் இயந்திரங்கள் ஆகும்? 2 போல், 6 போல், 8 போல், 4 போல். ஆன்சர் 6 போல். 15வது கொஸ்டின், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஃபேஸ் ஷிஃப்டிங் மற்றும் டார்க்கானது டேஷால் ஏற்படுத்தப்படுகிறது? கெப்பாசிட்டரால் மற்றும் ஷேடட் போல்ஸ், இண்டக்டர் மற்றும் ரெசிஸ்டன்ஸ், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். 16வது கொஸ்டின், பின்வருவற்றுள்
எது ஒற்றை ஃபேஸ் மோட்டாரை ஸ்டார்ட் செய்வதற்கு மிகவும் செலவு குறைந்த முறையாகும்? ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் முறை, கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் முறை, ஸ்பிளிட் பேஸ் முறை, இண்டக்ஷன் ஸ்டார்ட் முறை. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் முறை. 17வது கொஸ்டின். ஸ்பிளிட் பேஸ் மோட்டாரில் ஸ்டார்டிங் வைண்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங் சுற்றுகளுக்கு இடையேயான விகிதம் டேஷ். 2 1 விட அதிகம், 1 1 விட குறைவு. ஆன்சர் 1 விட குறைவு. 18வது கொஸ்டின். வீட்டு குளிர்சாதன பெட்டிகளின் கம்ப்ரஸரில் பயன்படுத்தப்படும் மோட்டார் டேஷ். ஏ டிசி சீரிஸ் மோட்டார், ஷேடட் போல் மோட்டார், யுனிவர்சல் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஆன்சர் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். 19வது கொஸ்டின். பொதுவாக சிறிய ஏர் கம்ப்ரஸரில் பயன்படுத்தப்படும் ஒற்றை ஃபேஸ் மோட்டார் டேஷ். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார், ஸ்பிளிட் பேஸ் மோட்டார், ரிலக்டன்ஸ் வகை மோட்டார், ஷேடட் போல் வகை மோட்டார். ஆன்சர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். 20வது கொஸ்டின். ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தொடங்கவில்லை எனில் அதற்கு அநேகமான காரணம் என்னவாக இருக்கும்? ஆக்சிலரி வைண்டிங் திறப்பு, மெயின் வைண்டிங் திறப்பு, ஃபியூஸ் எரிந்து போயிருத்தல், இவற்றுள் ஏதாவது? ஆன்சர் இவற்றுள் ஏதாவது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.